எதுக்குடா தேவல மாப்பிள்ளை சந்தேகப்படுற? அவர் தான் இங்க இல்லையா ஆசானே? கோட்டு ஆசானே நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. இல்லடா எங்க இவரு இன்னும் ஆளை காணோம்? ஓரமா போய் நில்லையா. வந்துட்டாரு. சார் இங்க வாங்க. சார் என்னப்பா நீ? வாங்க. என்னையா? என்ன சார் இது? என்னப்பா என்ன? சார் இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனரா நடிக்க போறீங்க. நீங்க என்ன வேட்டி சட்டையில வந்திருக்கீங்க? பேண்ட் ஷர்ட்டாவது போட்டு வந்திருக்கலாம்ல. ஏன்பா நீ கூட்ட அவசரத்துக்கு வேட்டியே கழுண்டு போற அளவுக்கு துண்டை காணா துணியை காணான்னு ஓடி வரேன். இதுல பேண்ட் சட்டை வேற போட்டு வரணுமா? என்ன சார் நீங்க? சரி முதல்ல நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. நான் போன்ல சொன்ன மாதிரி பேசுங்க. மத்ததெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். முதல்ல நான் போறேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. சார் சொதப்பிடாதீங்க. ஓகே சூப்பரா பண்ணிடுறேன் சார். ஏதோ ஒரு பொய் சொல்ற மாதிரி இருக்கா ஆசானே? கையில் என்னாச்சு கையில்? போலாம் வாங்க. சரி நாமளாவது கிளம்பலாம் வாடா. ஹாய். டேய் மாப்பிளடா. வா வாங்க மாப்பிள. எங்க போயிருந்தீங்க? கயல் ஏன் வெளியே வந்துட்டீங்க? ப்ரோ நாங்க வெளியே வரல, துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டாங்களா? யாரு? என்னதான் நடக்குதுங்க? நீ இங்க சிஇஓவா வேலை பாக்குறேன்னு சொன்னா அவங்க அப்படிலாம் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. ஏழு ப்ரோ, அந்த மேனேஜர் அந்த செக்யூரிட்டியும் ரொம்ப ஓவரா பேசி அவமானப்படுத்திட்டானுங்க. எழில், ஒரு சிஇஓ யாருன்னு மேனேஜர் கூடவா தெரியாம இருக்கும்? அது கயல் இரு வேற ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. நான் இப்பதானே இந்த கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய கம்பெனி, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கல்ல. அதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பல டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. இதுக்குள்ள நீங்க எங்க போய் கேட்டீங்கன்னு தெரியலையே. நீங்க சொல்லிட்டு வந்திருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. நான் முன்னாடியே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியிருப்பேன். ஏற்பாடா? என்ன ஏற்பாடு? இல்ல, என்னோட ஓனரை மீட் பண்றதுக்கான மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். அதை சொன்னேன். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல, டைம் வேஸ்ட். சரி, உன் ஃபவுண்டர் இங்க அவர் கூட தானே வரேன்னு சொன்ன? ஆமா. ஹலோ, என் கூட தான் வந்தாரு. எங்க? அதோ வராரு பாரு. ஆசானே, இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஒரு ஓனர் மாதிரி தெரியலையே. அவரு எவ்வளவு வசதியானவரா இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாரு. ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ரொம்ப நல்ல மனுஷன். சார் வாங்க, இவருதான் சார். இவங்க என் ஒய்ஃப். பேரு கயல். இவரு அவங்க அண்ணன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஐ அம் மாணிக்கம், ஓனர் ஆஃப் திஸ் கம்பெனி. என்னது மாணிக்கமா? தம்பி ஏதாவது சொல்லுப்பா. இல்ல சார், அவங்க உங்க ஃபுல் பேர் கேக்குறாங்க. மேத்தா 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 மாணிக்கம். என்னத்தா? மேத்தா வட இந்தியா. மேத்தாவா? சார் சொல்லுங்க சிஇஓ தம்பி. பாத்தீங்களா, அவரு வயலையே சிஇஓன்னு சொல்றாரு. உங்களை பத்தி சிஇஓ தம்பி நிறைய சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? சொல்லி இருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. வீட்டுக்கா? நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்களா? ஆசானே, இவர் கம்பெனி ஓனரா இல்ல ஹவுஸ் ஓனரா? வீட்டுக்கு வந்து பேசுறேன்றாரு. அது அவரு வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு சொல்லல, அவரு வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு பேசியிருப்பேன்னு சொல்றாரு. ஓ அப்படியா? சரி சரி. ஏழு ப்ரோ,
உள்ள கம்பெனிக்குள்ள போய் பேசலாம். எங்களை வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி நாங்க உள்ள போய் கெத்தா உட்காரணும். வாங்க. போலாமே வாங்க சீவு தம்பி உள்ள போய் சார் பேசலாம். ஏன் சார் நம்ம இங்கேயே பேசலாம். ஏன் ஏல் ப்ரோ, பிசினஸ் விஷயமா பேச போறோம். இங்க எப்படி பேசுறது? அது சார் இமிடியேட்டா வேற ஒரு பிசினஸ் மீட்டிங் போய் ஆகணும். அத சொல்லலாம் தான் இங்க வந்தாரு. என்ன சார் ஆமா சொல்லுங்க. ஆமா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை மறந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அதுக்காக இங்கேயே எப்படி எழில் வாங்க உள்ள பேசாம போலாம். வாங்கல நம்ம சண்முக டீ கடையில டீ குடிச்சிட்டே பேசலாமே. டீ கடையா? அது ரெஸ்டாரண்ட் தான் அப்படி சொல்றாரு. சும்மா உங்ககிட்ட கிண்டல் பண்றாரு. ஆசானே, இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனர்ன்ற அறிகுறியே இல்லாம பேசிட்டு இருக்காரு. சார் பார்த்து பேசுங்க சார். நான் மாட்டிக்க கூடாது தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க பேசி நான் மாட்டி விட்டுறீங்க போல. சரிப்பா சரிப்பா. என்ன இவ்வளவு வேகமா வராரு? இவர் யாருன்னு தெரியலையே. ஆபீஸ்ல வேலை பாக்குறவரா இருப்பாரோ?